அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்க போறாரா தமிழ்நாட்டுல? மு.க. ஸ்டாலின்கள் இத பத்தி பேசாம தனியா நடந்துகிட்டு டீ காபி ஷாப்லயும் ஷூட்டிங்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்கள் இதை பத்தி பேசவே மாட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டிலே அவர் இருக்க மாட்டாரு. அவரோட மனநிலை எங்க இருக்குன்னே தெரியல. என்னைக்கோ 2019-17 காலகட்டத்துல இபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மா கால விழுந்ததை பத்தி இது ஒரு பெரிய அரசியல் பேசிக்கூடிய அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்க போறாரா தமிழ்நாட்டுல? இந்த மாதிரி அறிவு கட்ட ஒரு வாரிசின் அடிப்படையில் உருவான துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா? திமுக காரங்க செய்யக்கூடிய இதுதான் திமுகங்களா? ஒரு சாதாரண பெண்ணை அடிச்சு தொடப்பக்கட்டால அடிச்சு அவங்க வந்து தற்கொலை பண்ணது காரணமானவங்களை இன்றைக்கு இதே திருச்சி காவல்துறை நேர்மையா இருந்ததுனால இத வந்து நேத்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா நேத்து நைட்ல இருந்து காலைல கூட திருப்பி மிரட்டப்பட்டு இது டெலீட் பண்ணிட்டாங்க. யாரு சொல்லி டெலீட் பண்ணாங்க? திருச்சி காவல்துறை யாரு சொல்லி டெலீட் பண்ணாங்க? இத திரு மு.க. ஸ்டாலின் குடும்பம் சொல்லி டெலீட் பண்ணாங்களா? இன்றைக்கு உண்மையிலே சொல்றேன், ஒரு அரசியல்வாதி இருக்கிற தகுதியே உணர்வின் அடிப்படையில் இருக்கணும். கலைஞரோட குடும்பத்தோட வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோட வாரிசு உதயநிதி அவர்கள், இவங்களுக்கு உணர்வற்ற நிலையில இருக்கிறாங்க. காசு இருந்தா போதும், ஜெயிச்சிட முடியும் தேர்தல்ல. காசு இருந்தா போதும், அதிகாரம் இருந்தா போதும், மிரட்டிடலாம் எல்லாத்தையும். பத்திரிகையாளர் மிரட்ட முடியும், ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், மக்களை வந்து மிரட்டிட முடியும். யாரும் தேர்தலுக்கு வரக்கூடாது. ஒரு சாவு நடந்துச்சுன்னா அதை வந்து வேற ஒரு நியூஸ் சொல்லி மாத்திடலாம். எந்த பிரச்சனையும் தைரியமாக நின்று பேசக்கூடிய வலிமையும் வக்கற்றவங்க தான் திமுக கூட இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும். இவங்களுக்கு அதிகாரம் பண போதையை தவிர எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் இந்த 70 வருஷத்துல எப்பயுமே நடந்ததில்லை.